கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். சிக்கப்போகும் முன்னாள் அமைச்சர்களின் 10 மகன்கள். கலக்கத்தில் கொழும்பு அரசியல் களம். காணி விடுவிப்பிற்காக போராடும் மக்களோடு எப்போதும் துணை நிற்பேன். ரவிகரன் எம்பி. யாழ் போதனா மற்றும் தெல்லிப்பளை வைத்தியசாலைகளுக்கு அமைச்சர் நலிந்த விஜயம். ஹோர்முஸ் நீரிணையில் பிரித்தானிய கப்பல் மீதும் தாக்குதல். அரசாங்கத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்துள்ளனர். தெலித் ஜெயவீர குற்றச்சாட்டு. போதைப் பொருளின் அபாயங்கள் குறித்து விழிப்புணர்வூட்டும் துண்டு பிரசுரங்கள் விநியோகம். பீஜிங்கின் மிக உயரமான கட்டிடத்தில் விமானம் மோதி விபத்து. விமானி பலி. கயமுத்துடன் 6 சந்தேக நபர்கள் கைது. தொடரும் விசாரணைகள். தொடர்பான விரிவான செய்திகள். இளஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் உள்ளிட்ட பல புலனாய்வு அமைப்புகள் இளஞ்சம் மற்றும் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர்களின் 10 மகன்கள் மீது விசாரணையை தொடங்கியுள்ளன. மேலும் பாதாள உலகத்துடன் தொடர்பு கொண்டிருந்த அமைச்சர்களின் பல மகன்கள் மீதும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்தார். இவர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்வதை தடுக்கவும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் அமைச்சர்கள் உட்பட அரசியல்வாதிகளின் 3 மகன்கள் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் பாதாள உலகத்துடனான தொடர்புகள் தொடர்பாக ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர். சமீபத்தில் முன்னாள் நீதியமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்சவின் மகனான ரகித ராஜபக்ச இளஞ்ச குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டார். முந்தைய அரசாங்கங்களின் போது பல அமைச்சர்களின் மகன்கள் தங்கள் தந்தையரின் அதிகாரத்தை பயன்படுத்தி பல்வேறு ஊழல்களையும் முறைகேடுகளையும் செய்துள்ளனர் என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் சில சம்பவங்களில் முன்னாள் அமைச்சர்களின் தந்தையர்கள் நேரடியாக உதவியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது என குற்றப்புலனாய்வு திணைக்கள வட்டாரங்கள் தெரிவித்தன. அதன்படி இந்த முன்னாள் அமைச்சர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட உள்ளன. இந்த நபர்கள் குறித்து மேலும் ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்ட பின்னரே கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த வட்டாரங்கள் மேலும் தெரிவித்தன. முன்னாள் அமைச்சர்களான தங்கள் தந்தையரின் ஆதரவுடன் பல்வேறு பதவிகளில் பணியாற்றிய போது சில அமைச்சர்களின் மகன்கள் பல்வேறு ஊழல்களையும் முறைகேடுகளையும் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலதிகமாக பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்குள்ளான முன்னாள் அமைச்சர்களின் உறவினர்கள் குழுவிற்கு எதிராகவும் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக இளஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள முல்லைத்தீவு கேப்பாப்புலவு மக்களின் பூர்வீக காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்திய வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தமது பூர்வீக காணி விடுவிப்பிற்காய் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் கேப்பாப்புலவு மக்களுக்காக எப்போதும் துணை நிற்பேன் எனவும் தெரிவித்துள்ளார். இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்ட தமது பூர்வீக காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி கேப்பாப்புலவு மக்கள் தொடர் போராட்டத்தினை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் 4வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கேப்பாப்புலவு மக்களை நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் நேற்று நேரில் சென்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இவ்வாறு அந்த மக்களுடன் கலந்துரையாடி நிலைமைகளை கேட்டறிந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் மேற்கண்டவாறு கருத்து தெரிவித்துள்ளார். கேப்பாப்புலவு மக்கள் ஆரம்ப காலத்தில் பிலக்குடியிருப்பு காணி விடுவிப்பிற்காக 30 நாட்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி அந்த மக்களுடைய பிலக்குடியிருப்பு பகுதியில் இருந்து பூர்வீக காணிகள் விடுவிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்பு கிட்டத்தட்ட 3 வருடங்களாக கேப்பாப்புலவு பகுதியில் உள்ள தமது பூர்வீக வாழ்விட காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி மக்களால் போராட்டம் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து அந்த மக்களுக்குரிய ஒரு பகுதி காணிகள் விடுவிக்கப்பட்டிருந்தது. அந்த மக்கள் தங்களுடைய பூர்வீக காணிகள் தங்களுக்கு வேண்டுமென்றுதான் அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். வேறு இடங்களில் காணிகள் என்று அந்த மக்கள் போராடவில்லை. எனவே இந்த இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள கேப்பாப்புலவு மக்களின் இந்த பூர்வீக காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். கேப்பாப்புலவு மக்களின் காணி விடுவிப்பு விடயம் தொடர்பில் நான் ஏற்கனவே ஜனாதிபதியுடன் பேசியிருக்கின்றேன். குறிப்பாக பாராளுமன்ற குழு அறையில் இடம்பெற்ற பாதுகாப்பு அமைச்சினுடைய அமைச்சர் சார் ஆலோசனை கூட்டங்களில் இந்த கேப்பாப்புலவு மக்களின் காணி விடுவிப்பு விடயம் தொடர்பாக பல தடவைகள் வலியுறுத்தியிருக்கின்றேன். அந்த வகையில் ஜனாதிபதியும் இந்த மக்களின் காணி விடுவிப்பு விடயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும், கவனம் செலுத்துவார் என்றே நம்புகின்றோம். அந்த மக்களின் காணி அந்த மக்களுக்கே விடுவிக்கப்பட வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம். கேப்பாப்புலவு மக்களின் காணி விடுவிப்பிற்காக எப்போதும் அந்த மக்களுடன் துணை நிற்பேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை மற்றும் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலைகளுக்கு விஜயத்தை மேற்கொண்டார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கான விஜயத்தின் போது வைத்தியசாலை பணிப்பாளர்
விசேட வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்கள், தாதிய உத்தியோகத்தர்கள், துணை மருத்துவ பணியாளர்கள், நிர்வாக மற்றும் ஏனைய ஊழியர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் இணைந்து அமைச்சரை வரவேற்றனர். அங்கு அவர் வைத்தியசாலையின் தேவைகள் மற்றும் குறைபாடுகள் தொடர்பில் விரிவாக கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலைக்கு அமைச்சர் விஜயத்தை மேற்கொண்டார். அங்கு வைத்தியசாலையின் தேவைப்பாடுகள், அங்கு இருக்கும் நோயாளர்கள், மருந்து தேவைகள், அதன் இயங்கு நிலை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் வைத்தியர்களுடன் கலந்துரையாடியுள்ளார். குறித்த விஜயத்தின் போது கடற்றொழில் அமைச்சர் ஏ சந்திரசேகரம், வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆ கேதீஸ்வரன், ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் தா சத்தியமூர்த்தி, தெல்லிப்பளை வைத்தியசாலையின் பணிப்பாளர் மற்றும் வைத்தியர்கள், தாதியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஹோர்முஸ் நீரிணை ஊடாக பயணித்த பிரித்தானியாவுக்கு சொந்தமான எரிபொருள் கப்பல் மீது நேற்று அடையாளம் தெரியாதவர்களால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலால் கப்பலுக்கு சிறிதளவு சேதம் ஏற்பட்டுள்ள போதிலும் அதிலிருந்த பணியாளர்கள் அனைவரும் எவ்வித ஆபத்துகளுமின்றி பாதுகாப்பாக உள்ளதாக பிரித்தானிய கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் மையம் அறிவித்துள்ளது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னரும் ஹோர்முஸ் நீரிணை ஊடாக பயணித்த சிங்கப்பூருக்கு சொந்தமான எரிபொருள் கப்பல் ஒன்றின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இந்த தாக்குதலை ஈரானை நடத்தியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியிருந்தது. அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்க அதிகாரிகளால் நேற்று முன்தினம் ஈரானில் உள்ள சில இலக்குகள் மீது வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. எனினும் பதிலுக்கு ஈரானும் ஐக்கிய அரபு அமீரகம் மீது தாக்குதலை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய அரசாங்கம் மீது மக்களுக்கு இருந்த நம்பிக்கை தற்போது முற்றாக இல்லாது போயுள்ளதாக சர்வஜன அதிகாரத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார். ஊவ பரணகம சர்வஜன சபையை அமைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இன்று பல்வேறு காரணங்களால் நமக்கு ஒரு பெரிய அரசியல் களம் கிடைத்துள்ளது. அதற்கு இந்த அரசாங்கத்திற்கு தான் நன்றி கூற வேண்டும். 76 ஆண்டுகால சாபக்கேடு மோசமானது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை மாற்றுவோம் என்று கூறிக்கொண்டே இவர்கள் அதிகாரத்திற்கு வந்தார்கள். அப்படியென்றால் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு என்ன நடந்தது? அப்படியென்றால் பெரிய அளவில் ஏதேனும் நடந்திருக்க வேண்டுமே. ஜனாதிபதி பாராளுமன்றத்திற்கு வந்து பல அவதூறுகளை பேசிவிட்டு சென்றுள்ளார். அவர் இந்த விவசாயிகளின் விவசாய பிரச்சினைகள் பற்றி பேசுகிறாரா? அனைத்து நுகர்வோர் பொருட்களுக்கும் ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்து பேசுகிறாரா? இல்லை, அவர் பேசுவதில்லை. அதற்கு பதிலாக அவர் நாடகங்களை மேடையேற்றி அந்த நாடகங்களின் சுருக்கத்தை வழங்கி இந்த நாட்டின் பெரும்பான்மையான புத்திசாலி மக்களை பெருமளவில் அவமதித்துள்ளார். நமது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது நாகரிகமான அரசியல் பற்றி பேசினார். அந்த வார்த்தையை கூறும்போது அவருக்கு பொருத்தமாகவே இல்லை. ஏனெனில் அவரது வாயிலிருந்து நாகரிகமானது என்ற வார்த்தை வரும்போது பாராளுமன்றத்தின் மீது கொண்டு வீசப்பட்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உயிரிழந்த சம்பவமே நமக்கு நினைவுக்கு வருகிறது. இன்று இந்த நாட்டு மக்கள் இழந்தது இந்த அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையை தவிர வேறொன்றும் இல்லை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அம்பாறை கல்முனை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட மருதமுனை பகுதியில் உள்ள முச்சக்கர வண்டிகளுக்கு ஸ்டிக்கர் ஒட்டும் நிகழ்வும் போதைப் பொருளின் அபாயங்கள் குறித்து விழிப்புணர்வூட்டும் வகையில் துண்டு பிரசுரங்கள் விநியோகம் மருதமுனை அல்மனார் தேசிய பாடசாலை முன்பாக நேற்று பெரிய நீலாவணை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பி கயேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது முச்சக்கர வண்டிகளுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் ஆரம்பமானதுடன் பொதுமக்களும் போலீசாரும் இணைந்து கொண்டனர். குறித்த நிகழ்வானது அம்பாறை மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் சுஜித் வேதமுள்ள, அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரியந்த பண்டார கஸ்தூரி ஆராய்ச்சி, கல்முனை பிராந்திய பதில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் டிஎன்பி டந்த நாராயணன் நெறிப்படுத்தலில் இடம்பெற்றுள்ளது. பெரிய நீலாவணை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பி கயேந்திரனுடன் போலீஸ் நிலைய முக்கிய அதிகாரிகளும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்ததுடன் பொதுமக்களுக்கு போதைப் பொருளின் அபாயங்கள் குறித்து விழிப்புணர்வூட்டும் வகையில் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டதுடன் அப்பகுதியில் உள்ள முச்சக்கர வண்டிகளில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களும் ஒட்டப்பட்டு இப்பிரச்சாரம் உத்தியோகபூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சீனாவின் தலைநகர் பீஜிங்கில் உள்ள மிக உயரமான வானளாவிய கட்டிடமான சிடிக் டவர் மீது சிறிய ரக இலகுரக விளையாட்டு விமானம் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் அதன் விமானி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். சாவோஜாங் மத்திய வணிக பகுதியில் நேற்று முன்தினம் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தின் போது அந்த ஒற்றை என்ஜின் கொண்ட சிறிய விமானத்தில் விமானி மட்டுமே இருந்துள்ளார். விமானம் மோதியதில் கட்டிடத்திற்கு வெளியே இருந்த 13 பேர் காயமடைந்து தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த மோதலில் கட்டிடத்தின் வெளிப்புறத்தில் இருந்த 2 பெரிய கண்ணாடி பேனல்கள் உடைந்ததை தவிர வேறு பெரிய சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை. இந்த விபத்துக்கான முதன்மை காரணம் என்ன என்பது குறித்து
சீன பாதுகாப்பு அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கயமுத்து என சந்தேகிக்கப்படும் பொருளுடன் 6 சந்தேக நபர்கள் தம்பலாகாமம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் பயணித்த மோட்டார் ரக வாகனமும் முச்சக்கர வண்டியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தம்பலாகாமம் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட தம்பலாகாமம் கிண்ணியா வீதியில் உள்ள ரத்து பாலம் அருகில் நேற்று முன்தினம் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது தம்பலாகாமத்திலிருந்து கிண்ணியா நோக்கி பயணித்த மோட்டார் ரக வாகனத்தை மறித்து காவல்துறையினர் சோதனையிட்டுள்ளனர். இந்த சோதனையின் போது வாகனத்திற்குள் கயமுத்து என சந்தேகிக்கப்படும் பொருள் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தம்பலாகாமம் காவல் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான காவல்துறை பரிசோதகருக்கு உடனடியாக தகவல் வழங்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல் நிலைய பொறுப்பதிகாரி குறித்த கயமுத்துவையும் அதனுடன் பயணித்த நபர்களையும் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளார். கைது செய்யப்பட்ட 6 சந்தேக நபர்களும் கந்தலாய் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்பலாகாமம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிக்கப்போகும் முன்னாள் அமைச்சர்களின் 10 மகன்கள் கலக்கத்தில் கொழும்பு அரசியல் களம். காணி விடுவிப்பிற்காக போராடும் மக்களோடு எப்போதும் துணை நிற்பேன். ரவிகரன் எம்பி. யாழ் போதனா மற்றும் தெல்லிப்பளை வைத்தியசாலைகளுக்கு அமைச்சர் நலிந்த விஜயம். ஹோர்முஸ் நீரிணையில் பிரித்தானிய கப்பல் மீதும் தாக்குதல். அரசாங்கத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்துள்ளனர். தெலித் ஜெயவீர குற்றச்சாட்டு. போதைப் பொருளின் அபாயங்கள் குறித்து விழிப்புணர்வூட்டும் துண்டு பிரசுரங்கள் விநியோகம். பீஜிங்கின் மிக உயரமான கட்டிடத்தில் விமானம் மோதி விபத்து. விமானி பலி. கயமுத்துடன் 6 சந்தேக நபர்கள் கைது. தொடரும் விசாரணைகள். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.